வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸு, 2 காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி, 6 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் தான் போடணும். பூண்டு 3 பல், 2 வரமிளகா, மிளகு ஒரு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டால் போதும், மஞ்சத்தூள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா. ஏன்னா மிளகு காரம், அதனால் வரமிளகா ஒன்று போட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்னா காரமாக இருக்கக்கூடாது, அதுக்காக. 3 வெங்காயம், சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல். இதை கொரன்னு அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சா இப்படி இருக்கும். இது கூட நீங்கள் ஆப்ஷனல் தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தக்காளி சேர்த்து அரைக்கல, புளி தண்ணியோடு நான் தக்காளியை கரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்படி கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ 1/4 கப்பு பருப்பை நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை கரைச்சி அதில் தக்காளியும் போட்டு நல்லா நசுக்கி விட்டு கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது ஃப்ளேவர். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே வரமிளகா 1 போடணும். வரமிளகா 1, அதை சும்மா லைட்டாக கிள்ளி போட்டிருக்கேன். ரொம்ப 2 உடைக்க வேணாம், காரம் இறங்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 3 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி போட்டிருக்கேன். இதை நீங்கள் நசுக்கி கூட, அம்மியில் நசுக்கி கூட போடலாம், இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 3 சின்ன வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும், இந்த வாடை போனால் போதும். வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலை, ரொம்ப புளிப்பு போடக்கூடாது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வதக்கணுன்னே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் மிளகு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், வரமிளகா, இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கணும். அதையும் போட்டு அதையும் லைட்டாக வதக்கணும். ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாத்தையும் வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும், அந்த வாடை லைட்டாக போனால் போதும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஏற்கனவே புளி தண்ணியோடு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள். இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கேன்ல புளி, தக்காளி, அந்த கலவையை இதில் ஊற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சியிலே நீங்கள் இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி திப்பியாக இருக்காது எங்களுக்கு. அது மாதிரி அதோட இதுதான் நல்லாயிருக்கும், கையில் நசுக்கி விட்றது தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு லைட்டாக சைடில் கொதி வரும்போது இந்த பருப்பு தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடணும். ஊற்றி விட்டுட்டு கலந்துக்கணும்.
இந்த பருப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது ஃப்ளேவரே வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இந்த காரத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சைடில் அப்படி நுரக்கட்டி வரும்போதே என்ன பண்ணிடணும், இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். திருப்பி ரசத்தை கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோன்னா கடுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு தாட்டி பருப்பு தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு ஒரு தாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக சைடில் தான் கொதிக்குது. அப்படி கொதித்து நுர ஒரு பக்கம் கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ சைடில் கொதிக்குதா, இப்போ நுர கட்டும்போது கொத்தமல்லி தலையை கொஞ்சோண்டு தூவி ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை, கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி.